கொஞ்சம் இருங்க. ஒன்னொன்னா பல கட்சி தலைவர்கள் திராவிட சித்தாந்தத்திலிருந்து தமிழகம் மாறணும் அப்படிங்கிறது போராடுறீங்க. நீங்க சரி, பிஜேபி அவங்க தான் சொல்றாங்க, நீங்க தான் சொல்றீங்க. ஒருவேளை விஜய் அரசியல் சொல்றது திராவிட சித்தாந்தத்தோடு வந்தார் அப்படின்னாங்க, ஒரு அரசியல் சுவைப்பாரு நினைக்கிறீங்க. நீங்க யூகத்திலே வந்தாருன்னா போன என் தம்பி வந்து சொல்லட்டும், நான் தமிழ் தேசிய தத்துவத்தில் இருக்கேன். உங்களுக்கு நீங்க வியப்பா இருக்கு, இந்த நாடே ஏன் நாடு, இந்திய நாடே பாரத நாடே பைந்தமிழன் இந்திய நாடே ஏன் நாடு, இதை நான் சொன்னா கூட நீங்க வெறுக்கலாம். ஆனால் அம்பேத்கரே சொல்றாரு, இந்த நிலப்பரப்பு முழுதும் பறவை வாழ்ந்தவர்கள் அவர்கள் தான். இன்னும் பல பேர் தெற்காசி முழுமைக்கும் பறவை வாழ்ந்த இனக்கூட்டம் தமிழர்கள்ன்றான். அப்ப இந்த நாடு தமிழ்நாடு, இங்கு வாழுகிற மக்களினுடைய மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, அவருடைய பாட்டு, இசை, கூத்து, நடனம், இது அவன் வந்த பெண்ணிய உரிமை, அவர்களுக்கு என்ன பொருளாதார வளர்ச்சி, தொழில் கட்டமைப்பு, இதெல்லாம் இருக்குல்ல. தொன்று தொட்ட வேளாண்மை, நீர்வள பாதுகாப்பு, கடல் வளம், காட்டு வளம், நிலவளம், மலை வளம், மணல் வளம், இதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்கு. இந்த தேசம் தமிழ் தேசம், அவங்க இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் இதானே இருந்திருக்கணும். நீ இல்லாத இந்தியத்தை பிடிச்சிட்டு வர்ற, இல்லாத திராவிடத்தை பிடிச்சிட்டு வர்ற. இதே ஐயா ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிக்க முதல்வர் அவர்கள், அமெரிக்காவில் போய் திராவிடம் பேசலையே. திரண்டு இருக்கிற திராவிடர்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சின்னு வார்த்தையை பதிவு பண்ணல. ஏன் பதிவு பண்ணல சொல்லுங்க? தமிழ் மக்களை எல்லாம் பார்க்கும்போது சாதி மதங்களை கடந்து நம்மளை ஒன்றிணைக்கிற வலிமை தமிழுக்குத்தான் உண்டு என்று ஏன் பேச வேண்டிய அவசியம் வருது? தமிழர்களை எல்லாம் ஒட்டுமொத்தம், ஏன் திராவிடர்களை, திரண்டு இருக்க திராவிடர்களை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சின்னு ஏன் சொல்ல முடியல? அப்போ இல்ல, திராவிட அவன் மொழி, எது அவன் நிலப்பரப்புது சொல்லுங்க. எது எது உன் மொழி, எது உன் நிலப்பரப்பது? இந்தியான்னு ஒரு நாடு இருந்ததா, உருவாக்கப்பட்டதா? 2500 ஆண்டுக்கு மூத்த ஒரு நாகரிகத்தை நீ தோண்டி எடுக்கிற கீழடியில, அது என்னுடைய நாகரிகம். ஆனா நீ வந்து இந்திய பண்பாடுங்கிற, திராவிட நாகரிகங்கிற ஒரு சொல்லை கூட எனக்கு விட்டு தர முடியலடா உன்னால. அவ்வளவு பயம் இருக்குல்ல. எனது தமிழர் நாகரிகம் சொன்னா தமிழர் நிமிர்வான், என்னுடைய தொன்மம் வெளிப்படும். எந்த அடையாளத்தை எனக்கு இல்லாம அழிக்கிறத தவிர ஏன் இன்னைக்கு ரெட்டமலை சீனிவாசனுக்கு நீங்க எல்லாம் பெறுவாரிய இதே மாதிரி பேசல? ரெட்டமலை சீனிவாசனுக்கு மரியாதை செலுத்தல, சமூக நீதி, விளிம்புநிலை மக்களின் உரிமை, அதெல்லாம் பாதுகாக்கப்படாதா? அதுக்காக நின்றவனுக்கு நீங்க ஏன் கொண்டாடல சொல்லுங்க? அந்த வழி யாராவது சுமந்திருக்கலாம்? அவர் அளவுக்கு 400 பேர் படிக்கிற பள்ளிக்கூடத்துல நான் ஒருத்தன் தான்டா பறையன், பூராராயின்டா. எல்லாரும் திடல்ல கால்பந்து விளையாடுவான், எனக்கு விளையாடணும்னு பேராசையா இருக்கும், அவ்வளவு ஆர்வமா இருக்கும். ஓரமா ஒரு ஓரத்தில் என்ன பார்த்து அழுதுகிட்டே இருந்தேன். அந்த அன்னைக்கு இருந்த ரெட்டமலை சீனிவாசன் மாணவனா இருந்த அவர் மனநிலைக்குள்ள போய் பாருங்க எல்லாரும், அப்ப தெரியும் அந்த வழியை. அந்த வழியை சுமந்து நின்றவனுக்கு அந்த வழியை கடத்தி இன்னொரு தலைமுறைக்கு அதுல இருந்து மீட்கணும், காக்கணும்ங்கிற எண்ணமே வரல. பெரியாருக்கு மாலை போட்டாவே சமூக சீர்திருத்தம் வந்துருதா? அதுல விளிம்புநிலை மக்களின் உரிமைக்கு நிக்கிற அப்படி வந்துருதா? என்ன அப்ப அப்படி வந்துருதா?